ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாழைக்காய் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைக்காய் வேக ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். வாழைக்காய் வேகிறதுக்குள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகை இடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா இங்கே இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகு தூள் இல்லை, அதனால் நான் இடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. வாழைக்காய் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணி மட்டும் வற்றிட்டோம். தண்ணி வற்றிட்டதும் நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணியெல்லாம் வற்றி வாழைக்காய் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டி வச்ச மிளகுத்தூள் தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராகவே செட் ஆகுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.